ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளை நடைபெறக்கூடிய பொதுத் தேர்வுக்கு என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கவர்மெண்ட்டோட இந்த அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஒரு டவுன் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. +1க்கான பொது தமிழ் பார்ட் 1 தமிழ் நமக்கு +1 தமிழ் பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண். ஆல்ரெடி பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் எல்லாமே கேட்பாங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கேட்பாங்க. இதில் மெயினாக நீங்கள் புத்தக வினாக்களை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக புத்தகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 புக் பேக் வரும். ரிமைனிங் 1 or 2 மட்டும்தான் எப்போவுமே இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம், எதிலாய் குருவிகள் எங்கே போயின இத்தொடரின் பொருள் யாது, இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருச்சாளல் என்பது யாது, மாசில்லாத உயர்தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை, இது ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. இதில் பார்த்தீங்கன்னா 2x2 4. கவிதை என்பது யாது, அதை விட ரொம்ப முக்கியம், கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டது, ஜீவா அவர்களின் நெஞ்சோடு வளர்த்த கனவு, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7x2 14. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புணர்ச்சி, செங்கயல், புவியாட்சி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாங்குழி சொற்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2x4 8. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றால குறவஞ்சி குறிப்பு வரைக, புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் கருதுவன யாவை, புகழின் பெருமையினை பொதுமறை வழி நின்று நிறுவுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுபவை யாவை, இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x4 8. வாளினும் வலிமை பெற்ற மொழியின் சிறப்பினை எழுதுக. மலை குடியிருப்புகள் குறித்து நீவீர் அறிவன யாவை, ஜீவாவின் பேச்சுநடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை, அதே மாதிரி ஜீவா தம் பசுமையான எண்ணங்களை எவ்வாறு பதிவு செய்தார். பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா 3x4 12. இதில் அணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உருவக அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலையினை சான்றுடன் விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இலக்கியம் நயம் பாராட்டுக. அயல்நாட்டில் வசிக்கும் நீங்கள் உங்கள் மண்ணின் நினைவுகளை நண்பருடன் பகிர்வது போல் கற்பனை கடிதம் எழுதுக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடு வகைகள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க, தமிழாக்கம் கேட்டிருக்காங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை படித்து நீங்கள் கீழே எழுதணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3x6 18. மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வாழ்ந்த மனிதர் என்னும் தொடர் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. இயற்கையோடு இணைந்த வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இணைந்திருந்தன, இக்கூற்றினை மெய்ப்பிக்கவும். பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவீர் அறிவன யாவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பகுதி 5ல் மனப்பாட பகுதி வந்து கேட்டிருக்காங்க. புரட்சி கவி பாடல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரட்பா, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.